ஒரு இளம் தாய் அரிஸ்டாட்டிலை காணச் சென்றார். நான் என் குழந்தைக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுத்தர விரும்புகிறேன். எந்த வயதில் தொடங்கலாம் என்று கேட்டாள். குழந்தையின் வயது என்ன என்று திருப்பி கேட்டார் அரிஸ்டாட்டில். 5 வயதாகிறது என்றாள் அந்த தாய். உடனே அரிஸ்டாட்டில், ஐயோ பெண்ணே, உடனே கிளம்பு, இப்பொழுதே கற்பிக்கத் தொடங்கு, ஏற்கனவே 5 ஆண்டுகள் தாமதமாக்கிவிட்டாய் என்றாராம். ஆற்று வெள்ளம் போல காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு நிமிடத்தை கூட வீணாக்கிவிடக் கூடாது. ஒவ்வொரு நொடியும் ஒரு பவுன் தங்க காசு. ஒவ்வொரு விடியலும் வாழ்வின் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு. இளமை இனிது, சாதிக்க வல்லது. வெற்றி வாய்ப்புகளை தவற விட்டு விடாதீர்கள். அக்பர் ஆட்சி பீடம் ஏறியபோது அவருக்கு வயது 22. மாசிடோனியா மன்னன் அலெக்சாண்டர் உலக புகழ்பெற்ற மாவீரன் என்று அழைக்கப்பட்ட போது அவனுடைய வயது 21. நெப்போலியன் இத்தாலியை வென்றபோது அவருடைய வயது 28. ஜார்ஜ் வாஷிங்டன் விடுதலை வேட்கையை மக்கள் உள்ளத்தில் எழுப்பி அமெரிக்க படைத்தளபதி ஆனபோது அவருக்கு வயது 19. ஜான்சி ராணி வாளேந்தி போர் புரிந்து வீர மரணம் அடைந்த பொழுது அவருக்கு வயது 23. ஆங்கில கவிஞன் ஷெல்லி தனக்கு 30 வயதாகும் முன்னே புகழ்வாய்ந்த தன்னுடைய கவிதை நூல்களை வெளியிட்டார். ஹிட்ஸ் தன்னுடைய 25 வயதிலேயே கீர்த்திமிகு கவிதைகளை இயற்றினார். இவர்கள் அனைவருமே இளமையின் மேன்மையை உணர்ந்து கொண்டவர்கள். தங்கள் சாதனைகளால் காலத்தை வென்று நின்றவர்கள். சோம்பலை ஒழித்து கட்டி புகழனும் அணையா விளக்கை ஏற்றி வைத்தவர்கள். வெறுமனே பேசி பேசி காலத்தை கழித்துக் கொண்டிருப்பவர்களால் உலகத்திற்கு கடுகளவும் பயன் கிடையாது. வெட்டிப்பேச்சு ஒருவனை சோம்பலாக மாற்றுகிறது. சோம்பல் அவனை வறியவனாக்குகிறது. சோம்பல் கொண்டவனின் குடி உயராதது மட்டுமல்ல, அவனுக்கு முன்னே அவன் குடி அழிந்து போய்விடும். சோம்பலை பற்றி பரிசுத்த வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? சோம்பற்கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான். சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன். அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ இலட்சியை உண்டாக்குகிற மகன். எனவே சோம்பலை விட்டுவிடுங்கள். வெற்றி ஒன்றே இலட்சியம் என்று முன்னேறி செல்லுங்கள். என்ன, செல்வோமா?